ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. நம்ம டெய்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். யாரா புதுசாக சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்க. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஓகே, நம்ம கொடுத்த இந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது மண்டே சொல்லியிருந்த ஸ்டாக்ஸ் வந்து எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங். ஸோ நம்ம பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ மண்டே நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமே ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 19%. இந்த க்ளோசிங்கோட பார்த்தீங்கன்னா 16% ஏற்றி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 3 டேஸ்லேயே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20% மேலேயே வந்து ஒரு 3 டேஸ்லேயே கொடுத்துருக்கு. ஸோ எப்படின்னா ரெண்டு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தோடனே நம்ம என்ட்ரி எடுக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம போட்டிருந்தோம், கன்ஃபர்மேஷன் ஆகிறோன்னு தான் போட்டிருந்தோம். ஸோ நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து லிண்ட் இண்டியா. இதுவும் அதே தான், சேம் ஒரு பான்ஸ் கன்சல்டேஷன்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பார்க்க சொல்லி. ஸோ நல்லா ஒரு நம்மளோட டார்கெட்டே வந்து 3347 வந்து டார்கெட்டே அச்சீவ் ஆகிட்டு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு பாருங்க எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அப்புறம் கூட சின்ன ஒரு சைட் வேஸில் இருந்துட்டு அப்புறம் கூட போகிறது தான் போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஆரோ ஃபார்மா. இது வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம். இது ஒரு டபுள் பாட்டம். இந்த டபுள் பாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே தான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்ததுனால அந்த க்ளோசிங் வந்து மேலே வைக்க முடியல. இந்த ட்ரெண்டுக்கு ப்ரீவியஸோட ட்ரெண்ட் ஆகி வந்து க்ளோசிங் வந்து மேலே வைக்க முடியல. ஸோ அதுக்கு ட்ரெண்டுக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த ட்ரெண்டுக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பிரேக் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லைனா வந்து ஒரு இங்கேயே ஒரு சைட் வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட போகலாம். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த வேஸ்லாவை வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்ததுன்னா ஸோ நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு. நாளைக்கு அப்படி ட்ரேட் ஆச்சுன்னா மேலே இமீடியட் சப்போர்ட் வந்து 4649 இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஹிண்டால்கோவும் சேம் அதே தான், ஒரு ரைசிங் வெஜ் மாதிரியே அது அந்த பேட்டர்னுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம ட்ரேட் ஆச்சுன்னா இந்த ப்ரீவியஸோட ஸ்விங் ஆகி மேலே ட்ரேட் ஆகிறப்போ 618.75 மேலே ட்ரேட் ஆகிறப்போ நல்ல மூவ் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிண்டால் ஸ்டீலும் சேம் அதே தான், வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த கன்சல்டேஷன் பிரேக் ஆகிறப்போ நல்ல ஒரு மூவ் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 520.85 வந்து அச்சீவ் ஆகியிருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ பாருங்க. இன்னைக்கு இது வந்து நான் இந்த அக்கமிங்க்கு பார்த்துக்கோங்க எப்படி பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு. பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு 4% கிட்ட. ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா இமீடியட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும் 99.80 இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரேட் ஆகிற பட்சத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நாளைக்கு வந்து மேலே க்ளோஸ் வச்சாக்களும் க்ளோஸ் வந்து ட்ரேட் எங்கானாலும் இதில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு செல்லிங் கூட வரதா இருந்தாலும் வரலாம். ஸோ பாருங்கள் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி ட்ரேட் ஆச்சுன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும். ஸோ அப்படி மேலே ட்ரேட் ஆச்சுன்னா அப்படி அதை பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிறப்போ மேலே நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1017.75 இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே ஓப்பன் க்ளோஸ் இருந்ததுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஒரு என்ட்ரிக்கு. நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்சல்டேஷன்லேயே சொல்லியிருப்போம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பார்க்க சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த பிரேக் அவுட்டும் லாங் டேர்ம் வந்து கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகிட்டு தான் மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல மூவ் இருந்தாலும் இருக்கலாம். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஒரு நல்ல மூவ் இருக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்கள் வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் தான் இன்றைக்கி அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸு. நான் வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் ஆகுதெல்லாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரீவியஸாக போட்ட வீடியோவும் பாருங்கள். அது ஏன்னா அதுலேயும் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.